ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஜெனியூனான ஆன்லைன் ஜாப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோவில் ஜெனியூனான ஆன்லைன் ஜாப்பை பற்றி பார்த்துருந்தோம், ஜால் ஐஸ்டேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம சேனலில் V3 ஆன்லைன் டிவி அப்படின்னு சொல்லிட்டு மாதம் 12,000 ரூபா சம்பாதிக்கிற மாதிரி சேலரி மாதிரி ஒரு பிளான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ அதே கம்பெனியில் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல், ஓகேங்களா, ₹1 கூடி இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ஒரு தொழில் வாய்ப்பை வந்து கம்பெனி வந்து இப்போ அறிமுகப்படுத்தியிருக்கு. ஸோ அது என்ன தொழில் வாய்ப்பு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் இந்த சேனலுக்கு முதல் டைம் வரீங்க அப்படின்னு சொன்னால் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்படி இந்த வெல்கம் பிளானில் என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வெல்கம் பிளானில் உங்களுக்கு என்னென்ன இன்கம் இருக்குன்னா, நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு இன்கம் இருக்குது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு தனியாக ரெஃபரல் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் ரெஃபர் பண்ணி லெவலாக கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் லெவல் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு லெவல் இன்கம் இருக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு லெவலை முடிக்கும் போதும் ரெஃபரல் இன்கம், லெவல் இன்கம் அப்படிங்கிறது இல்லாமல் ரிவார்டு இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஒவ்வொரு லெவலை முடிக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு லெவலோட ரிவார்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் லெவலோட ரிவார்டு முடிக்கும் போது உங்களுக்கு ஒரு ₹21. அதாவது ₹21 வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆனால் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் எந்த வேலையும் செய்யாமல் ஒரு ₹21 சும்மா வருமா? வராது. இந்த மாதிரி ஒவ்வொரு லெவலை கம்ப்ளீட் பண்ணுறக்கு உங்களுக்கு வந்து லெவல் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு லெவல் ரிவார்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இன்கம் இருக்குது. ஸோ இதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 12 லெவல் இருக்குது. 12 லெவலுக்கும் வந்துட்டு ஒவ்வொரு லெவலுக்கும் லெவல் இன்கம் இருக்குது. இந்த 12வது லெவல் நீங்கள் முடிக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ இன்கம் அப்படின்னு சொன்னால், நான் சொன்னால் நம்ப மாட்டீங்க, எவ்வளோ ரிவார்டு அப்படின்னு சொன்னால் ₹33,33,033 உங்களுக்கு வந்து ரிவார்டாக வச்சுருக்காங்க. எவ்வளோ சொன்னுங்க? 33 லட்சம் ப்ளஸ் வந்து ஒரு BMW கார். சொன்னால் நம்ப மாட்டீங்க, எல்லாமே இது வந்து ஃபேக்கு தான், சும்மா சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் 12 லெவலை கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக இந்த லெவல் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக 33 லட்சமும் ஒரு BMW காரும் இருக்குது. அது எப்படிங்க, என்னங்க லெவல்? அப்போ நீங்கள் வந்து பெருசாக வச்சுருப்பீங்களோ, ஒரு லெவலை முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணாதீங்க. ஒரு லெவலுக்கு 3 பேர் தான். இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு 3 பேருக்கு இந்த வாழ்க்கையை கொடுக்குறீங்க, அவ்வளோதான். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா, ₹100 சொல்லும் போது யோசிக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. இப்போ ஃப்ரீ தான், ஜஸ்ட் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறீங்க. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லாமல் இருப்பாங்களா? கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த 3 ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து இதை பற்றி சொல்கிறீங்க, அவங்க சேர்றாங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட் லெவல் முடிஞ்சு போச்சு. இந்த 3 பேரை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் கைட் பண்ணுறீங்க. அதாவது வந்து இந்த மாதிரி இருக்குது, உன்னோட லைஃப் இதை இன்கம் ஆகணும்னா இன்னொரு 3 பேருக்கு நீ வாழ்க்கையை கொடு அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்களுக்கு கைட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களோட 3 பேருக்கு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு தலைக்கு 3 பேர், பெர் ஹெட்டுக்கு 3 பேர் ரெஃபர் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒவ்வொரு லெவல் கம்ப்ளீட் ஆகும். நீங்கள் சேர்த்துற 3 பேரும் ஃபஸ்ட் லெவல் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு செகண்ட் லெவல் கம்ப்ளீட் ஆயிரும். அப்போ உங்களோட லெவல் ரிவார்டு வந்து பார்த்தீங்கன்னா ₹50. ஸோ அப்போ அந்த மாதிரி அண்ட் ஸோ ஆன் அப்படி போயிட்டே இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 3 லெவலை பிடிச்சி நல்லா இது பண்ணீங்க, 3 லெவலை நல்லா கைட் பண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தடுத்த லெவல் அவங்க பார்த்துக்குவாங்க. ஒரு வாரத்துக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு லெவல் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா கூட 12 வாரத்தில் 12 லெவல் முடிச்சிடலாம். அது நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறீங்க. 3 நாள் டார்கெட் வச்சிங்க அப்படின்னு சொன்னால் இனி உங்களுக்கு 24 நாள் இருக்குது, 27 நாள் இருக்குது. இந்த 27 நாள் இந்த ஐடி வந்து ஃப்ரீயாக தான் ஓடிட்டுருக்க போகுது. ஃப்ரீயாக ஒருத்தவங்களை சேர்த்து 12 லெவலை கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த லெவல் இன்கம் எவ்வளோ கிடைக்கும்? 33 லட்சம் லெவல் ரிவார்டாக கிடைக்கும். ப்ளஸ் வந்து ஒரு BMW காரு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வாங்குவாங்களாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கம்பெனி ரொம்ப உண்மையானதுங்க. எம்டி சார் என்ன சொல்கிறாரோ அதை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவார். நம்ம கம்பெனின்னு சொல்கிறேன், ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நானும் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் நம்ம கம்பெனின்னு சொல்கிறேன். V3 ஆன்லைன் டிவி டாக்டர் விஜயராகவன் சார் அப்படிங்கிறவர் தான் இந்த கம்பெனியோட எம்டியாக இருக்கிறாரு. அவர் தான் இந்த எல்லா வாக்குறுதியும் உங்களுக்கு கொடுக்குறாரு. அவர் தான் கண்டிப்பாக இதை நிறைவேற்ற போகிறாரு. ஸோ உங்களுக்கு விருப்பமாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் பயப்படலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டே இல்லைங்க அப்படின்னு சொல்லும்போது தாராளமாக உள்ளே வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம்ல. இது வந்து நான் ரிவார்டாக சொல்லிட்டேங்க. இப்போ லெவல் இன்கம் அப்படின்னு சொன்னால் என்னன்னு தெரியணும் இல்லையா? லெவல் இன்கம் அப்படின்னு சொன்னால் என்னதுன்னா, ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் சேர்த்துற நீங்கள் ஃபஸ்ட் லெவலில் சேர்த்துற ஒவ்வொருத்தருக்கும் ₹5. ₹5ங்கிறது சின்ன அமௌண்ட் தான். அதே 100 பேரை சேர்த்து பாருங்களேன், எவ்வளோ ஆகுது? ₹500 ஆகுது. ஏன்னா ஃப்ரீ தான், நிறைய பேர் சேர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு நிறைய மீடியா இருக்குது, சோசியல் மீடியா இருக்குது, வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது,
இன்ஸ்டாகிராம் இருக்குது. அப்படிங்கும்போது எக்கச்சக்கமான பேர் வந்து ஜாலியாக ஒரு ஜஸ்ட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாலே வந்துட்டு உங்களுக்கு இன்கம் 5 ரூபான்னு ஓடி வந்துடும். ஸோ வந்து ஃபஸ்ட் லெவலில் சேர்த்துற எல்லாத்துக்குமே வந்துட்டு உங்களுக்கு ஒருத்தருக்கு 5 ரூபா. அதே மாதிரி அவங்க ஒரு செகண்ட் லெவல்லேருந்து 12வது லெவல் வரைக்கும் எவ்வளோ பேர் எத்தனை ஐடி சேர்த்துனாலும் அதுக்கு எல்லாமே 2 ரூபா. கால்குலேட் பண்ணிக்கோங்க. அந்த 2 ரூபா அப்படிங்கிறது வந்து இன்ஃபைனைட் இன்கம். அந்த 2 ரூபாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்ஃபைனைட் இன்கம். இதுதாங்க இவ்வளோ இன்கம் இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு இதில் என்ன ஒர்க் பண்ணணும், நான் இப்போ ரெஃபர் பண்ண மாட்டேன், நான் வந்து ஒர்க்கு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஒர்க்கிங்க்கு என்ன ஒர்க்கிங்கு, அதில் வந்து எப்படி இன்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த V3 ஆன்லைன் டிவி அப்படின்னு சொல்கிறது என்னதுன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மீடியா. ஓகேங்களா. இதை வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்குவீங்க. V3 ஆன்லைன் டிவின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்குவீங்க. அங்கே வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து உங்களுக்கு வந்து மொத்தம் ஒரு நாளைக்கு 6 வீடியோ டெலிகாஸ்ட் ஆகும். அந்த 6 வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு அதுக்குண்டான கருத்துக்களை வந்து நீங்கள் அதை ஃபீட்பேக்கில் போடணும். என்னங்க வீடியோ ஒருவேளை ஏதாவது கம்பெனியோட விளம்பரம் ஓடிட்டு இருக்குமா, 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓடிட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அந்த 6 வீடியோவும் சேர்த்தியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 30 நிமிஷம் தான் இருக்கும். ஓகேங்களா. ஒரு வீடியோக்கு குறைந்தபட்சம் 2 நிமிஷம், அதிகபட்சம் 5 நிமிஷம், இவ்வளோ தாங்க. இந்த 5 நிமிஷம் வீடியோவை நீங்கள் பார்த்தும் போட்டு இதுக்குண்டான ஃபீட்பேக்குங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு இங்கிலீஷ் படிக்க டைப் பண்ண தெரியலனாலும் பரவாயில்ல, பக்கத்தில் மைக் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்கள் மனசில் என்ன சொல்ல தோணுதோ, இதில் வந்து 6 லாங்குவேஜ் இருக்குது. எனக்கு தமிழ் தான் சொல்லணும் அப்படிங்கிறது கிடையாது. தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா, இங்கிலீஷு, ஹிந்தி, இது எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஃபீட்பேக் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் உலகத்தில் 146 கண்ட்ரியில் இந்த கம்பெனியோட ஆப் வந்து ரன் ஆகி நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் இதுதான் வந்து ஒர்க்கிங். இதுக்கு என்ன இன்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கம்மியான இன்கம் தான், ஆனால் வந்து ஒரு ஜென்யூனாக இருக்குங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு 6 வீடியோ பார்த்து 3 மாதம் தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்துட்டே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு 3 மாதத்துக்கும் 1000 ரூபா ஒரு மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு டேட்டா போடுறீங்க, எவ்வளவோ யூஸ் பண்ணுறீங்க. இந்த 6 வீடியோக்கு மொத்தமாக சேர்ந்து ஒரு 100 MB கூட ஆகாது ஒரு நாளைக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு 3 மாதத்துக்கு ஒரு டைம் 1000 ரூபா கொடுத்துருவாங்க. வருஷத்துக்கு உங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறதுக்காக 10,000 ரூபா ஃபண்டு கொடுத்துருவாங்க. இதுதாங்க இந்த V3 ஆன்லைன் டிவியோட ஒர்க்கிங்க்கும் அதுக்குண்டான ஆப்பை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு காட்டுறேன். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். இருந்தாலும் உங்களுக்கு ப்ளே ஸ்டோருக்கு போகிறோம். ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு V3 ஆன்லைன் டிவி அப்படின்னு சொல்லி டைப் பண்ண போகிறோம். ஆன்லைன் டிவின்னு டைப் பண்ண உடனே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் V3 ஆன்லைன் டிவி வந்துடுது. இந்த இடத்துல நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாமல் இருக்கும்போது உங்களுக்கு இன்ஸ்டால்னு காட்டும். நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறனால ஓப்பன் கொடுத்துக்கிறேன். ஒன்ஸ் வந்து ஓப்பன் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஆப் ஓப்பன் ஆகிடும்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் என்னென்ன டைமில் வீடியோ பார்க்கணும் அப்படிங்கிறது இங்கே இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பேஜ்னு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டிவேஷனல் வீடியோ ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். நான் உங்களுக்கு என்ன வீடியோன்னு சொல்ல இது பண்ணிவிட்டேன். இப்போ MD சார், இவர் தான் நம்மளோட MD சார். ஸோ இவர் தான் வந்து நம்மளுக்கு எப்போவுமே இன்ஃபர்மேஷன் வந்து அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸோ இப்படி தான் வந்து வீடியோ டெலிகாஸ்ட் ஆகும். ஒன்ஸ் வந்து வீடியோ முடித்த பின்னாடி நீங்கள் வந்து இந்த இடத்துல ஃபீட்பேக் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மைக் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு இருக்க இந்த 6 லாங்குவேஜில் வந்து எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு இது பண்ணணுமோ அந்த லாங்குவேஜில் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து அங்கே வந்துடும். இதுக்கு இடையில் வந்து நீங்கள் இதுக்காக பெர்மிஷன் போடணும், வீடியோ பார்க்க முடியல அப்படின்னு சொன்னால் பெர்மிஷன் போட்டுக்கலாம். வீடியோ ஓடாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது சஜெக்ஷன் இருக்குது, கம்பெனியில் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இதில் சஜெக்ஷனில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டேஷ்போர்டில் வந்துட்டு உங்களோட எல்லாருமே இருக்கும். கம்பெனி வந்து ரொம்ப ஜென்யூனான கம்பெனி அப்படிங்கிறதுனால நம்ம எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் ப்ரொஃபைலில் இருக்கும். நம்ம அக்ரிமெண்ட் எல்லாத்துலேயும் சைன் பண்ணி தான் இருப்போம். கம்பெனியோட எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த ஆப்புக்குள்ளேயே அடங்கியிருக்கும். இதை பற்றி உங்களுக்கு வந்து நான் மட்டும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு, உங்களோட டவுட் எல்லாம் கிளியர் பண்ணுறக்கே வந்து பின் அண்ட் சர்வீஸ் போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. அதில் வந்து உங்கள் ஏரியாவை கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நம்பர் வரும். அந்த நம்பர்லேருந்து நீங்கள் எடுத்து பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அவங்க தெளிவான விளக்கங்களை கொடுத்துருவாங்க. ஸோ எல்லா விதமான இதுவும் இருக்குது. ஸோ நான் வந்து இன்கம் வாங்கியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட இன்கம் இங்கே இருக்கும். நான் வந்து ரெஃபர் பண்ணதுக்கு 2,100 ரூபாய் கெட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ அந்த மாதிரி வந்துட்டு இப்போ வெல்கம் பிளானோட இது நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் வெல்கம் பின் அப்படிங்கிற ஆப்ஷன் உள்ளே போனீங்க அப்படின்னு சொன்னால் வேலெட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெஃபர் பண்ணவங்களுக்கு எல்லாமே வந்து உங்களுக்கு இத்தனை அமௌண்ட் இருக்குது. நான் ஃபைனலாக லாஸ்ட்டாக ரெஃபர் பண்ணவங்களோட அமௌண்ட் வரைக்கும் 95 ரூபா எனக்கு ரிவார்டு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆப் ரன் ஆகும். ஸோ இப்போ இதில் வந்து ரீசார்ஜ் ரிக்வெஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு மந்த்து முடிஞ்ச உடனே நீங்கள் வந்து மந்த்லி ரிப்போர்ட்டில் போய் மந்த்லி ரிப்போர்ட் போடுவீங்க. மந்த்லி ரிப்போர்ட் வந்து இப்படி அப்ரூவ் பண்ணிகிட்டே வருவாங்க. நீங்கள் கரெக்டாக வீடியோ பார்த்துட்டே வந்தீங்கன்னா இப்படி அப்ரூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இவ்வளோ தாங்க ஆப் ப்ரொசீஜர். ஒர்க்கிங் பண்ணுறது, ரெஜிஸ்டர் பண்ணுறது, இவ்வளோ தான் ப்ரொசீஜர். இதில் வந்து நீங்கள் வந்து சைன் அப் பண்ணுறதுக்கு வந்துட்டு நீங்கள் எனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற இது கால் பண்ணும்போது நான் உங்களுக்கு கண்டிப்பாக சைன் அப் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத தெளிவான வகையில் உங்களுக்கு புரிய வச்சுருவேன்.